உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ILC தமிழ். உயிரோடை தமிழில் அன்றைகளே அரசியல் களம் நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உதவியாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தனாண்ணா, அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் 2-3 நாட்களுக்கு முன்னதாக 17 வயது இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக புதன்கிழமை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்தோம். அது தொடர்பான மேலதிக தகவல்களை நான் உங்களிடமிருந்து அறிந்து கொள்வதற்காக என்று உங்களை அழைத்திருக்கின்றேன். நீங்கள் விரிவாக கூறினீர்கள், காவல்துறை எவ்வாறு இளைஞனை சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பாக இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாத விடயங்களை கூட நீங்கள் தொட்டு காட்டியிருந்தீர்கள். இன்று வியாழக்கிழமை 12ஆம் தேதி இளைஞனுடைய உடலம் அடக்கம் செய்ததாகவும் அங்கே பரபரப்பு ஏற்பட்ட ஒரு நிலைமையை அறியக்கூடியதாக இருக்கின்றது. மக்களும் திரளாக திரண்டது என்று செய்திகள் வருகின்றது. எங்களுடைய உறவுகளுக்கு இந்த நிலைமை தொடர்பாக கூறுவீர்களா? உண்மைதான். ஏற்கனவே இது ஒரு பொதுவாக தமிழர் பரப்பிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வுலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இது மாறி இருக்குன்னா, அந்த வகையிலே அவருடைய நெருங்கிய உறவினர்கள், அயலவர்கள் மத்தியிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விடயமாக மாறி இருக்கின்றன. ஒரு 17 வயது இளைஞன் 17 வயது இளைஞன் இவ்வாறு போலீசாரினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற நிலைமை என்பது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதுக்கான ஒரு முகாந்திரம் இருந்தால் கூட ஓரளவு மனம் மாறக்கூடிய நிலைமையில இருக்கும். இவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அதை செய்துவிட்டு ஒரு சகல விடயங்களை நாங்கள் நேற்று பார்த்ததை போன்று ஒரு பட்டவர்த்தனமாக இது ஒரு சோடிக்கப்பட்ட விடயமாக போலீசாரால் சொல்லப்படுகின்ற காரணங்கள் சோடிக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு மக்கள் உறவினர்கள் மற்றும் அயலவர்களிடையே ஒரு கொந்தளிப்பான நிலைமை ஏற்படுத்தியது. உண்மையிலே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டு ரீதியான எங்களுடைய கலாச்சார அடிப்படையிலே பெண்கள் இடுகாட்டுக்கு செல்கின்ற வழக்கம் என்பது இல்லை. பெண்கள் வீட்டோடையே அவர்கள் நின்று விடுவார்கள். சுடுகாடு வரை பெண்கள் செல்வதென்பது இப்போதுதான் சமகாலத்திலே ஒரு சில பெண்கள் குறிப்பாக தங்களுடைய தாய் தந்தையருடைய இறுதி நிகழ்விலே தாங்களும் பங்கெடுக்கின்ற விடயங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்த்து வருகின்றோம். ஆனால் பெரும்பாலும் பெண்கள் அந்த வீட்டோடையே அவர்கள் நிற்க, ஆண்கள் மட்டும்தான் சுடுகாடு வரை சென்று வருகின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றன. ஆனால் இப்போ இன்றைய தினம் அந்த இளைஞனுடைய சடலத்தோடு ஏராளமான பெண்கள் தான் அதிலே முன்வரிசையிலே வந்திருந்தார்கள். அந்த சடலத்தை வைத்து கொண்டு ஒரு நீதி கட்டு போராடுகின்ற ஒரு போராட்டமாக அந்த இறுதிச் சடங்கை அவர்கள் மாற்றியிருந்தார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்திலே தொடர்பட்ட போலீசாரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் சடலத்தோடு ஊர்வலமாக அவர்கள் ஒரு போராட்டமாக நடத்தியிருந்தார்கள். இப்போ இவ்வாறான ஒரு நிலைமையில் அந்த வட்டுக்கோட்டை அந்த சங்கரத்தை ஊடாக அந்த வட்டுக்கோட்டை சந்தியிலே அவர்கள் வந்து சென்றபோது அங்கே அதிகளவான போலீசார் குமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த போலீசார் குமிக்கப்பட்ட போது போலீசாரை கண்டவுடன் இன்னும் மக்களுடைய ஆவேசம் அதிகமானது. ஆகவே அங்கே அந்த பெண்கள் அங்கே சென்று எங்களுடைய பிள்ளையைத்தான் நாசமாக்கி விட்டீர்கள், எங்களையும் சுட்டு கொள்ளுங்கள் என்ற வகையிலே அவர்கள் ஆவேசமாக போலீசாரை நோக்கி ஒரு ஆக்ரோஷமாக கோஷம் எழுப்பி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் அந்த போலீசாருடைய அணுகுமுறை என்பது உண்மையிலே அவர்களுடைய நிலைப்பாடு என்பது தங்களுடைய ஒரு 17 வயது உறவை அநியாயமாக இழந்துவிட்டு நிற்கின்ற அந்த விரக்தியிலே ஆதங்கத்திலே அவர்கள் அவ்வாறு கொந்தளிக்கின்ற போது அவர்களையும் ஒரு மிருகத்தனமாக ஒரு அடக்குகின்ற வகையில் தான் அந்த போலீசாருடைய வெளிப்பாடு இருந்தது. இல்லை அவர்களுடைய அந்த என்னால் போலீசாருடைய பக்கம் தவறு இருக்கின்றது. ஆகவே இவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய மனக்குமுறலுக்கு இடம் விட்டு அவர்களை தண்டுவதற்கு பதிலாக அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற அளவிலே அவர்களோடு மிக ஒரு ஆக்ரோஷமாக எதிர்வினையாற்றுகின்ற நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அப்போது அங்கே இருந்த சில இளைஞர்கள் கூட தங்களுடைய சட்டையை பீய்த்து கொண்டு நெஞ்சை காட்டி கொண்டு எங்களையும் சுடுங்கள் என்று அவர்கள் சென்றதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அந்த சம்பவம் ஒரு பரபரப்பான நிலைமை ஏற்படுத்தியது. அதாவது போலீசாரோடு அதிலே ஒரு கட்டத்திலே வந்து போலீசார் இவ்வாறு அவர்களை ஒரு வலப்பிரயோகமாக அங்கிருந்து வெளியேற்ற முற்பட்ட போது அதிலே ஒரு தாய் ஒருவர் மண்ணை அள்ளி போலீசாரை நீங்கள் நாசமாக போவீர்கள் என்று போலீசாரை நோக்கி மண்ணை அள்ளி போட்டு போலீசாருக்கு சாபம் விட்டதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவ்வளவும் வேதனை என்றால் எவ்வளவோ கனவுகளோடு உண்மையிலே ஒவ்வொருவருக்கும் சொல்வார்கள், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்ற வகையிலே ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய உறவுகள் மிக முக்கியமானது. ஒரு உயிரினுடைய பெறுமதி என்பது யாராலுமே ஈடு செய்ய முடியாது. அது நாங்கள் எப்படித்தான் இருந்தாலும் அந்த உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் நாங்கள் எவ்வளவு கோடிகளையோ இல்லை நாங்கள் எவ்வளவு அவர்களுக்கு ஆடம்பரமான ஒரு நிலைமை ஏற்படுத்தினால் கூட
அந்த உயிரினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இதை யாருமே ஈடு செய்ய முடியாது. அந்த வகையிலே அவர்களை பொறுத்தவரையில அந்த உயிர் என்பது மிக மிக பெறுமதியான ஒன்று. ஆக அந்த உயிர் இவ்வாறு ஒரு அ அ அநியாயமாக பறிக்கப்பட்டதை இட்டு அவர்களுக்கு இருக்கின்ற ஆதங்கம் இன்றைய தினம் அந்த இறுதி ஊர்வலத்தின் போது வெளிப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, ஒரு போலீசாருடைய இந்த அராஜகமான போக்கும், இந்த விடயம் ஒரு உரிய நீதி கிடைக்கப்படுகின்ற போதுதான் இது ஒரு முடிவு கட்ட முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் அதிலே ஒரு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். அந்த வகையில அந்த போராட்டத்தில ஈடுபட்டவர்கள் உண்மையிலே சில இடங்களிலே ஒரு வலிந்து ஒரு அமைதியின்மை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே அந்த போராட்டங்கள் திட்டமிட்டு திசை திருப்பப்படுவது என்பது ஒரு ஒரு சில இடங்களிலே நடைபெறுகின்ற விடயம். ஆனால் இங்கே அப்படி விடயங்கள் நடைபெறுவதில்லை. ஆனால் ஒரு சில இடங்களிலே அவ்வாறான விடயங்கள் நடைபெறுகின்றது. ஆனால் இந்த போராட்டம் அந்த உணர்வு மேலீட்டினால், அந்த ஒரு நடைபெற்ற அநீதிக்கு நீதி கேட்கின்ற வகையிலும், தங்களுடைய உள்ள குமுறலை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் தான் அவர்களுடைய அந்த வெளிப்பாடு இருந்தது. அதை நிச்சயமாக அதற்கு காவல்துறையினர் தலை சாய்த்து அவர்கள் ஒரு ஒரு குறிக்கப்பட்ட நேரம் காவல்துறையினர் அந்த இடத்திலே ஒரு அமைதியாக இருந்திருந்தால் அவர்கள் தங்கள் பாட்டிலே தங்களுடைய கோஷங்களை எழுப்பிவிட்டு சென்றிருப்பார்கள். ஆனால் அவர்களையும் இவர்கள் அந்த ஒரு அடக்குமுறைக்குள்ளாக அங்கிருந்து அகற்ற முற்பட்ட விடயம் என்பது அந்த பாதுகாப்பு, அதாவது போலீஸ் இயந்திரம் என்பது எவ்வாறான ஒரு மிருகத்தனமான நிலைமையிலே தமிழர்களுடைய விடயங்களிலே செயல்படுகின்றது என்பதைத்தான் அது இன்று எங்களுக்கு பட்டவர்த்தனமாக காட்டியிருக்கு. நீங்கள் நேற்றே கூறிய விடயங்களை, இந்த சம்பவம் எவ்வாறு நடந்த என்ற விடயங்களும், இன்று உடல் அடக்கம் செய்யப்பட்ட விடயம், அப்பொழுது காவல்துறையுடைய அராஜகம் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது அரசு தரப்பில் தொடர்பாக என்ன நடவடிக்கை இதுவரையில் எடுத்திருக்கிறார்கள் என்று கூற முடியுமா? உண்மையிலே அமைச்சரவை பேச்சாளர் இந்த விடயத்திலே உரிய விசாரணை நடத்தப்படும் என்று அவர் கூறினாலும், தற்போது வரை உரிய பொறிமுறைக்குள்ளாக இந்த விடயம் நகர்த்தப்பட்டதாக எந்தவித தகவல்களும் அறியக்கூடியதாக இல்லை. உண்மையிலே இந்த விடயம் ஒரு குற்றவாளியே குற்றத்தை விசாரிக்கின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தற்போது வரை இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளோ அந்த குழுமமோ பணியிட மாற்றம் செய்யப்படவில்லை. குறைந்தபட்சம் உடனடியாக என்ன செய்வார்கள், அவர்களுக்கான ஒரு பணியிட மாற்றத்தை வழங்கி வேறு ஒரு தரப்பினருடைய தலைமையில் தான் ஒரு சுயாதீன விசாரணை முன்னெடுக்கப்படும். அது எப்படித்தான் இருந்தாலும் போலீசார் என்று சொன்னால் போலீசாரை நிச்சயமாக அவர்கள் காட்டிக் கொடுக்க போவதில்லை. தங்களுடைய அந்த துறை சார்ந்த கௌரவத்தை அவர்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை. ஆனால் இங்கே அப்படி எந்த விதமான அணுகுமுறைகளும் அரசாங்கத்தால் பின்பற்றப்பட்டதாக தெரியவில்லை. அதாவது இந்த விடயத்தோடு யாரிலே சரி பிள்ளை இருக்கின்றது என்பது 2வது பட்சம். ஒரு விசாரணை நேர்மையாக ஒரு சுயாதீனத்தன்மையாக நடக்க வேண்டுமாக இருந்தால் அந்த விசாரணையிலே சம்பந்தப்பட்டவர்களுடைய செல்வாக்கு இடம்பெறக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அந்த பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக அவர்கள் இடைநிறுத்தப்பட்டு, இல்லை பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வேறு இடங்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு தான் அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவது என்பது ஒரு வழக்கம். ஆனால் அந்த வழக்கம் இதுவரை பின்பற்றப்படவில்லை. அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமலே அந்த போலீஸ் தரப்பை வைத்துக்கொண்டே இவர்களுடைய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்று சொன்னால், இந்த அரசாங்கம் இதை எப்படி பார்க்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த சம்பவம் இடம்பெற்ற அந்த நாளிலே, நான் நினைக்கிறேன் அந்த நாள், அதுக்கு அடுத்த நாள் அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் இங்கே ஒரு சாலை அபிவிருத்தி பணியை தொடங்கி வைப்பதற்காக இங்கே வருகை தந்து, இங்கே இருக்கின்ற ஏவிபியினுடைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து அவர்கள் ஒரு பரிவட்டங்களை ஆலவட்டங்களை பிடித்துக் கொண்டு அவர்கள் அந்த வீதிக்கு அடிக்கல் நாட்டி வச்சு ஆளுநர் தலைமையில் அவர்கள் மீண்டும் அந்த என்பிபிக்கான ஒரு 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 பிரச்சார நடவடிக்கையை அவர்கள் மிக கச்சிதமாக முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஒரு அரச இயந்திரம், ஒரு பாதுகாப்பு தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு போலீசாரினால் ஒரு அநியாயமாக ஒரு தமிழ் இளைஞருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கின்றது. குறைந்தபட்சம் அந்த விடயம் தொடர்பாக இவர்கள் அந்த குடும்பத்துக்கு நேரில் சென்று ஆறுதல் வழங்காவிட்டாலும், இந்த விடயம் தொடர்பாக நேரடியாக அந்த போலீசாரோ இல்லை இந்த இந்த இதுக்கு வடமாகாணத்துக்கு பொறுப்பாக ஆளுநர் இருக்கின்றார், அவர் கூட அங்க என்பிபி அமைச்சருக்கு பின்னாலும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பின்னால் சென்று அவர்களுக்கு புகழ் பாடுகின்ற ஒரு வேலையை தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இங்கே ஒரு தரப்பு ஒரு உயிரை இழந்து விட்டு அதன் காரணமாக கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற போது, அரச தரப்பில் இதுவரை யாருமே இது தொடர்பாக ஒரு மிக ஒரு கரிசனையோடு கவனம் எடுத்து உரிய நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. குறைந்தபட்சம் இந்த ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட சம்பந்தமே இல்லாமல் எதுக்கோ எல்லாம் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவுகளையும் செய்பவர்கள் இந்த விடயம் தொடர்பாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு மௌனத்தோடு இருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் நீங்கள் யார் மீது குற்றஞ்சாட்ட தேவையில்லை.
சட்டம் தன் கடமையை செய்யும். யார் தவறு செய்தாலும் இந்த அரசாங்கம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை கூட சொல்வதற்கு திராணியற்றவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் மக்கள் இந்த போலித்தனமான விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை நீங்கள் இந்த அழுத்தங்களுக்கு பிற்பாடு நீங்கள் ஒரு விசாரணை அமைத்து நடவடிக்கை எடுத்த பிறகு நாங்கள் எல்லாம் இதுக்காகத்தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம் என்றால் இது அப்படி அல்ல. ஒரு நடந்த விடயம் எல்லாமே ஒரு வெளிப்படையாக பார்க்கின்ற போது இது அத்தனையுமே சோடிக்கப்பட்ட விடயம் என்று தெரிகின்றது. சுட்டவர்களை தாங்களே உணர்ந்து சாணகத்தை போட்டுவிட்டு தங்களை மாட்டுகள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் செய்கின்ற விடயம் அல்ல. இன்று அந்த கைது செய்யப்பட்ட 2 பேரும் பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் ஏதோ அவர்கள் ஒரு நீண்ட காலமாகவே ஒரு இந்த மாடு திருட்டிலே ஈடுபடுவார்கள் என்ற வகையிலும் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டது என்ற வகையிலும் பல்வேறு தகவல்களை இவர்கள் கசிய விட்டதன் ஊடாக அவர்கள் இப்படியான விடயங்களுக்கு தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டியவர்களான ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முற்பட்டார்கள். ஆனால் அப்படி இருந்திருந்தால் ஏன் அவர்கள் பிணையிலே விடுவிக்கப்படுகின்றார்கள் என்று அவர்கள் 2 பேரும் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு சாதாரணமாக அந்த சம்பவத்திலே 2 பேரும் ஒரு பிணையிலே வெளியே விடக்கூடிய அளவுக்கான ஒரு 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 குற்ற நிலை என்பது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமாக ஒரு பிணையிலே வரக்கூடிய ஒரு குற்ற பின்னணியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்திலே சுட்டு ஒருவரை கொள்கின்ற அளவுக்கு என்று சொன்னால் இதிலே எது மேலோங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு அரசாங்கம் சரியான முறையிலே ஒரு நடவடிக்கை எடுத்ததாக இன்று வரை இல்லை. ஆகவே அரசாங்கம் இந்த விடயத்திலே மிக ஒரு மெத்தன போக்கோடு இதில் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு இந்த விடயத்திலே ஒரு உரிய நீதியை வழங்குவார்கள் என்கின்ற ஒரு ஒரு துளியளவு நம்பிக்கையை கூட ஏற்படும். அதன் காரணமாக இன்று உறவுகள் சம்பந்தப்பட்ட போலீசாரை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோஷத்தோடு அவர்கள் இன்றைய சடலத்தை வைத்துக் கொண்டே ஒரு போராட்டம் செய்கின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது. அரசாங்கம் உடனடியாகவே அவர்களை பணியிடம் மாற்றி அவர்கள் மீது ஏதாவது ஒரு துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இந்த விசாரணையை மேற்கொண்டு வந்தால் ஒரு நிச்சயமாக இந்த மக்கள் மத்தியில் ஒரு ஆறுதலாவது இருந்திருக்கும். அரசாங்கம் ஏதோ செய்கின்றது என்று அவர்களை அதே பதவியில் வைத்துக் கொண்டு அவர்கள் உள்ளடக்கியதாகவே அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் அது உண்மைகள் மீண்டும் புதைகுழியிலே புதைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கின்றது. ஆகவே பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இதிலே அரசாங்கத்தினுடைய அடுத்த நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க போகின்றது. இது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள். தமிழர் தரப்பில் எவ்வாறு இருக்கின்ற என்பதை ஒரு தடவை பார்த்து விடலாம் என்று நம்புகிறேன். உடனடியாக சம்பவம் நடந்த இடத்துக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே சென்று அந்த விசாரணை அங்கே நடந்த சம்பவங்களை அறிந்து கொண்டார் என்ற செய்திகள் அறியக்கூடியதாக இருந்தது. அவரை தவிர வேறு யாராவது தமிழ் தரப்பினர்கள் அங்கே சென்று இது தொடர்பாக எங்களுடைய இனத்துக்கு நடந்த சம்பவத்தை விசாரித்து அதற்கேற்ற ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு வேறு யார் சென்றிருந்தார்கள் என்று கூற முடியுமா? நாங்கள் நேற்று தினமே குறிப்பிட்டிருந்தோம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சென்று அந்த விடயம், அதாவது அவர்கள் தான் இதற்கு முன்னரே இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய யாழ் மாவட்ட பிராந்திய பொறுப்பாளரும் அந்த மாட்டு சாணகம் பிரத்தியமாக கொண்டு வரப்பட்டு அங்கு வீசப்பட்ட அதை அவர்கள் ஒரு சான்று பொருளாக அவர்கள் அதை அவதானித்திருந்தார்கள். அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே சென்று அந்த விடயத்தை மேலும் அதை வெளிப்படுத்தியது என்பது அந்த போலீசாருடைய இல்லைன்னு சொன்னால் அந்த விடயங்கள் ஒரு மூடி மறைக்கப்படுகின்ற ஒன்றாகத்தான் இருந்திருக்கும். இன்று அந்த விடயம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே சென்று அதை சுட்டிக்காட்டி இப்படியான விடயம் எல்லாம் நடந்திருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அதை வெளிக்கொண்டு வருகின்ற போது ஒரு சாதாரண மக்கள் மத்தியிலேயே இந்த விடயத்திலே போலீசாருடைய நாடகம் என்பது அப்படியே அம்பலமாக இருக்கின்றது. ஆனால் இது தவிர்த்து இன்று நாங்கள் என்னால் அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த போலீசார் மனித உரிமை ஆணைக்குழு அந்த இடங்களிலே ஒரு தடைய பொருட்கள் இருக்கத்தக்கதாகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பு தான் அங்கே சென்றிருக்கின்றது. வேறு எவரும் சென்றதாக அறியக்கூடியதாக இருக்கவில்லை. இது தொடர்பாக காத்திரமாக எங்களுடைய தரப்பினரும் இது தொடர்பாக யாருமே தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியதாக அறியக்கூடியதாக இல்லை. இது உண்மையிலே நீங்கள் சொன்னதை போன்று இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த இடத்திலே கஜேந்திரகுமார் தரப்பு அந்த இடத்திலே சென்று அவர்களுக்கு அது ஏதுவானதாக இருந்ததா இல்லையா என்பதெல்லாம் ஒரு பக்கம், அதாவது அந்த உடனடியாக அங்கே ஒரு செல்லக்கூடிய நிலைமையில இருந்தார்களா இல்லையா என்பதெல்லாம் வேறு விடயம். ஆனால் அதை முக்கியத்துவம் கருதி அவர்கள் அங்கே சென்று அதை வெளிப்படுத்திய விதம் என்பது உண்மையிலே ஒரு முக்கியமான, ஏனால் இப்படியான இடங்களில் தான் மக்கள் பிரதிநிதித்துவம் என்பது ஒரு துணை நிற்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்று அவர் நேரடியாக இதை பார்த்ததை இட்டு நாளை பாராளுமன்றத்தில் கூட அவரால் இந்த விடயத்தை மிக ஆணித்தரமாக பேச முடியும், கேள்வி எழுப்ப முடியும். இல்லை பத்திரிகை செய்தி ஊடாக இதை தரிசிப்பவராக இருந்தால் இவர்களை அங்கே நிச்சயமாக பாராளுமன்றத்திலே தொடர்பான ஒரு விவாதம் ஒன்று வருகின்ற போது அவர்கள் ஒரு மட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது.
இன்று இந்த விடயங்களை எல்லாம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேரடியாக பார்த்திருக்கிறார். அந்த சாணகம் கொண்டு வரப்பட்டது, அங்கே மிகுதி வீசப்பட்டது, அந்த சான்று பொருளாக சாணகம், அதாவது ஒரு மாடு திருட்டு கும்பலை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு விடயத்தை வந்து அங்கே தவிடுபடியாகக்கூடிய அவர் ஏற்கனவே ஒரு சிறந்த ஒரு சட்டத்தரணியாகவும் ஒரு சட்ட பின்பலத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இதை நேரடியாக பார்வையிட்டதை எடுத்து நிச்சயமாக இது பாராளுமன்றத்திலோ இல்லை வேறு இடங்களிலோ நிச்சயமாக ஒரு அனைத்துலக மன்றங்களில் கூட இந்த விடயங்களை ஒரு சாட்சிப்படுத்துவதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பயணம் என்பது மிக காத்திரமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இது வெறுமனே நாங்கள் ஒரு அரசியலாக பார்த்துவிட முடியாது. அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஆக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இது நிச்சயமாக தூதரகங்களுக்கு ராஜேந்திர மட்டத்துக்கு இது கடத்தப்பட வேண்டிய ஒன்று. இது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு அறிக்கையாக நேரடியாக இவர் ஒரு சாட்சியாக இருக்கின்றார். அதாவது அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிற்பாடு அந்த சம்பவத்தினுடைய பின்னணி தொடர்பாக அவர் ஒரு சாட்சியாக இருக்கின்றார். ஆகவே இதை ஒரு அறிக்கையாக அவர் அங்கே இதை ஒரு அரச தரப்பிலே விவாதத்தின் போதும் இவர் காத்திரமான பங்களிக்க முடியும். அனைத்துலக ராஜேந்திர மட்டத்திலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உள்ளிட்ட இலங்கையோடு தொடர்பட்டிருக்கின்ற இந்த சர்வதேச நாடுகளுடைய ராஜேந்திரியர்களுக்கு இது தொடர்பான ஒரு அறிக்கை, அதாவது தமிழர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, எப்படி ஒரு அநியாயமாக இந்த உயிர் பறிக்கப்பட்டு அதை இந்த போலீசார் எவ்வாறான சோதனைகள் மூலமாக அதை மூடிமறைக்க பார்க்கின்றார்கள், தமிழர்களுடைய பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கின்றது என்கின்ற தொனியிலே இதை நாங்கள் முன்கொண்டு செல்வதற்கு இந்த பயணம் அமைது. ஆனால் இதை அவர்கள் நிச்சயமாக அவர்கள் செய்ய வேண்டும், செய்வார்கள் என்று நம்புகின்றோம். என்றால் அதை அவ்வாறு செய்கின்ற போதுதான் இதனுடைய அனைத்துலக பரிமாணம் என்பது இப்படியான அறிக்கையிடல்கள் தான் ஒரு நீண்ட கால அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கான ஒரு நிலையான ஒரு தீர்வுக்கான அடித்தளமாக இருக்கும். அதாவது நாங்கள் வெறுமனே அந்த சம்பவம் நடைபெறுகின்ற போது சுட சுட அந்த அறிக்கையிடல்களை நாங்கள் செய்கின்ற போது அது இன்று இல்லாவிட்டால் இன்று ஒரு நாள் அதனுடைய ஒரு தொகுப்பாக தமிழ் மக்களுக்கான உரிய நீதிக்கான ஒரு வலுவான ஒரு அத்தாட்சிப்படுத்தலாக அது இருக்கும் என்பதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் பொறுப்போடு சுட்டிக்காட்ட முடியும். இது நிச்சயமாக கஜேந்திரகுமார் ஏனையவர்கள் செல்லவில்லை என்பதற்காக அவர்களை நாங்கள் குறை கூறிவிட முடியாது. ஆனால் அவர்களுக்கு இதில் இருக்கின்ற அக்கறைகளை நாங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். வேறு எதற்கோ எல்லாம் நாங்கள் ஓடி திரிகின்றோம், எதற்கோ எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்த சம்பவத்துக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று நிச்சயமாக ஒரு நேர்மையான நீதியான விசாரணையிலே அவர்கள் அதுக்குரிய ஒரு தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருந்தால் அதையும் நாங்கள் நிச்சயமாக வரவேற்க வேண்டிய ஒன்று. ஆனால் அதற்காக வலிந்து உயிர் பறிக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் எந்த விதத்திலுமே நியாயப்படுத்தி விட முடியாது. ஆகவே அந்த இது நாளை இது வேறு வேறு விடயங்களிலே சோடிக்கப்பட்டு அந்த உயிர் பறிக்கப்பட்ட விடயத்தை வலுக்குறைப்பு செய்வதற்கு அரசு தரப்பிலே நடவடிக்கை எடுக்கப்படலாம், இல்லை போலீசார் தரப்பிலே நடவடிக்கை எடுக்கப்படலாம். ஆனால் மக்கள் பிரதிநிதிகளாக இவர்கள் அந்த இடத்திலே துணை நிற்கின்ற போதுதான் அப்படியான ஒரு திசை திருப்பல் இல்லாமல் உரிய நீதியை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். ஆகவே இதுவரை அப்படி வேறு எவருமே இதிலே காத்திரமாக தங்களுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தியதாக நான் அறியவில்லை. அப்படி ஏதாவது இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக வெளிப்படுத்துகிறோம். நேற்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் தந்த தகவல்களை கொடுத்துவிட்டு உறவுகளோடு உரையாடும் பொழுது ஒரு சிலர் கூறியிருந்தார்கள், தெற்கிலங்கையிலும் இப்படியான விடயங்கள் நடைபெறுகிறது தானே, ஆனால் இதுக்கும் தமிழர் தரப்பில் நடைபெறுகின்ற விடயத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது, இதற்கு என்ன காரணம் என்று கூட அவர்கள் சுட்டி காட்டியிருந்தார்கள். இப்போ தெற்கிலங்கையில் நடைபெறுகின்ற சம்பவங்களை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் சுட்டுக்கொண்ட சம்பவங்கள் நான் அதிகமாக கேட்கவில்லை. அப்படி இருக்கின்றதா? அப்படி இருந்தால் இதுக்கு என்ன வேறுபாடு, என்ன காரணம்? இப்போ தெற்கிலங்கையிலே இப்போதல்ல, இப்போ கோத்தபாய ராஜபக்ச அவர்களுடைய காலத்தில் இருந்தே இலங்கை தெற்கிலங்கையிலே துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அது 2 ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான குற்ற கும்பல்களுக்கு இடையிலான மோதலாகத்தான் அது இருக்கின்றது. போலீசார் இவ்வாறு ஒரு சட்டவிரோதமான தரப்பினரை கையாள முற்படுகின்ற போது என்கவுண்டர் பாணியிலோ இல்லை தவறுதலாக துப்பாக்கியால் சுட்டு அவர்களை பிடிக்கின்ற சம்பவங்கள் என்பது மிக மிக அரிதான ஒன்று. தெற்கிலங்கை இப்ப நாங்கள் அதை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. தெற்கிலங்கையிலும் ஒவ்வொரு நாளும் வருகின்றதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். அங்கே இப்ப இந்த ஆண்டு கூட இப்போது எத்தனையோ துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுகின்றன, எத்தனையோ உயிரிழந்திருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு இந்த அன்றகுமார திசாநாயக்க பொறுப்படுத்த பிற்பாடு கூட கோத்தபாய ராஜபக்சே இருந்த காலத்தை விட அதிகமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் அதிகமான உயிரிழப்புகளும் பதிவாகி இருக்கின்றது. அது வேறு, இது வேறு. ஆகவே இது போலீசாரினால் திட்டமிட்ட வகையிலே மேற்கொள்ளப்பட்டது. இன்று தெற்கிலங்கையிலே ஒரு சில சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அது ஏற்கனவே ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலே இவ்வாறான ஒரு படுகொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த படுகொலை சம்பவத்தோடு தொடர்புபட்டவர்களை இவர்கள் பின்தொடர்ந்து செல்கின்ற போது அவர்களை கைது செய்ய முற்படுகின்ற போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலே இவ்வாறு உயிரிழந்ததோ இல்லை ஒரு காயமடைந்த நிலைமையிலோ சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அது நிச்சயமாக அந்த விடயம் கூட
ஒரு சம்பவம் நாங்கள் தெற்கிழங்கையில் இடம்பெற்றது. அவர் முன்னாள் ஒரு இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர். அவர் இவ்வாறு போலீசாரினால் ஒரு என்கவுண்டர் பாணியிலே சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அது எவராக இருந்தாலும், எந்த பெரிய ஒரு குற்றமாக இருந்தாலும், அவர்களை சட்டம் எதற்கு இருக்கின்றது? போலீசாரே தங்களுடைய கைகளில் அதிகாரத்தை எடுக்கலாம் என்று சொன்னால், அந்த இடத்திலே தாங்களே ஒரு முடிவை எடுத்து, இவருக்கு இவ்வாறு மரண தண்டனை கொடுப்பதுதான் பொருத்தமானது என்று அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள் என்று சொன்னால், பிறகு எதுக்கு நீதிமன்றம்? பிறகு எதுக்கு இந்த சட்ட ஆட்சி எல்லாம்? போலீசாருடைய கைகளிலே அதிகாரத்தை கொடுத்துவிட்டு நாட்டை விட்டு விடலாமே. ஆனால் அந்த விடயங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மிக மிக அரிதான விடயங்கள். அதுக்கு பின்னணியில் அரசியல் காரணங்கள் இருப்பதாக கூட சொல்லப்படுகின்றது தெற்கிழங்கையிலே. ஆனால் வடக்கிலே நடைபெறுகின்ற விடயங்கள் என்பது வேறு விடயம். தமிழர்களை கேட்பதற்கு நாதி இல்லை. நாங்கள் எதை செய்தாலும் அதை நாங்கள் நியாயப்படுத்திவிட்டு கடந்து சென்று விட முடியும் என்கின்ற ஒரு நிலைதான் இதற்கெல்லாம் காரணம் என்று நான் நம்புகின்றேன். என்றால் இது மட்டுமல்ல, அண்மையில் கூட புதுக்குடியிருப்பிலே ஒரு போலீசாருடைய காவலிலே ஒருவர் மரணித்திருந்தார். எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்பில் கூட பெருமளவிலே அதிலே ஒரு அக்கறை செலுத்தாத ஒரு விடயமாக அது கடந்து சென்றது. உண்மையிலே அவர் அங்கே விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே சித்திரவதை செய்யப்பட்டு தான் அவர் உயிரிழந்திருக்கின்றார். அது மாதிரி இதே வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலே நாங்கள் கூட இதற்கு முன்னர் பேசியிருக்கின்றோம். அங்கே ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு அந்த விசாரணை போலீஸ் காவலிலே அவர் உயிரிழந்திருக்கின்றார். அதே போன்று வடக்கு கிழக்கிலே, குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே போலீஸ் காவலிலே உயிரிழந்த தமிழ் இளைஞர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக அதிகம். இன்று வரை அவை எதற்குமே உரிய நீதி விசாரணை வழங்கப்படவில்லை. இதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் இதே காரநேர் பகுதியிலே ஒரு இராணுவ முகாம், கடற்படையோ இராணுவத்தினோட சோதனை முகாமுக்கு முன்பாக அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலே அங்கே வைத்த ஒரு வாளால் வெட்டி அவர்கள் அங்கே ஒரு சம்பவம், ஒரு படுகொலை சம்பவம் இடம்பெற்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. அது தொடர்பான காணொலிக்கு ஆதாரங்கள் வந்தபோது கூட அந்த குற்றவாளிகள் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, போலீசாருடைய கையிலே போலீசாராலே அங்கே சித்திரவதை செய்யப்பட்டவர்கள் கொல்லப்படுவதும், அதற்கு சமூக விரோத பின்னணிகளை இவர்கள் ஒரு காரணமாக சொல்வதையும் நாங்கள் பார்த்து வருகின்றோம். நாங்கள் உறவுகளுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் ஒரு விடயத்தை ஆணித்தரமாக கூறி வருகின்றோம். இந்த போதைப்பொருள் பயன்பாடு, அதை அடிப்படையாக ஒரு சமூக விரோத செயல்பாடுகளிலே தமிழ் இளைஞர்களை ஈடுபடுத்துகின்ற பின்னணி என்பது ஒரு தேசியமயப்படுத்துகின்ற ஒரு அணுகுமுறையாக இருக்கின்றது. ஏற்கனவே தெற்கிழங்கையிலே இது உச்சம் பெற்றிருக்கின்றது. போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டிலே இவ்வாறான போதை வசதி பயன்பாடோ இல்லை சமூக விரோத செயல்பாடுகளோ அறவே இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. மிக ஒழுக்கமான சமூகமாக தங்களுடைய இலக்கை நோக்கி, இலட்சியத்தை நோக்கி போராடுகின்ற ஒரு இனமாகத்தான் தமிழ் மக்கள் இருந்தார்கள். ஆனால் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இன்று நாங்கள் இந்த நிலையில நிற்கின்றோம் என்பது நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிக வேதனையான சாட்சியாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் இதை ஊக்குவிக்கின்றார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஒரு யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதிகளிலே ஒரு தமிழ் இளைஞர்களை ஒரு உளவியல் ரீதியான அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களை கடத்திவிட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்றே தெரியாமல் ஆக்குவது, இல்லை கைது செய்யப்பட்டு சென்றவர் அடுத்த நாள் வீதியிலே சடலமாக போடப்படுகின்ற போது அந்த இளைஞர்கள் மத்தியிலே, இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் மத்தியிலே விடுதலை புலிகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமோ, இல்லை இராணுவத்துக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற எண்ணமோ வரக்கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம். இதற்கு அடிப்படை என்ன காரணம்? ஒரு மாணவனையோ ஒரு இளைஞனையோ கைது செய்துவிட்டு அவர்கள் சுட்டு போன்று அதில் சடலத்தை போடுகின்ற போது அவருடைய பொக்கெட்டுக்குள்ளே ஒரு கைக்குண்டையோ இல்லை துப்பாக்கி தோட்டாக்களையோ வைத்துவிட்டு, இவர் ஒரு விடுதலை புலிகளுடைய ஒத்துழைப்பு வழங்கிய நபராக இருந்தார், ஆயுதங்களோடு இவர் நடமாடிய போது அவர் அங்கே கைது செய்யப்பட்டு அவர் இராணுவத்தை தாக்க முற்பட்ட போது அவர் சுடப்பட்டார் என்று இலகுவாகவே அவருடைய பொக்கெட்டுக்குள்ளே அவர் இறந்ததுக்கு பிற்பாடே ஒரு கைக்குண்டையோ இல்லை துப்பாக்கி தோட்டாக்களையோ வைத்துவிட்டு அதனூடாக அவரை ஒரு பயங்கரவாதியாகவோ இல்லை அரசாங்கத்துக்கு எதிரான தரப்பாக காட்டி அவர்கள் அதை நியாயப்படுத்தி கொண்டு சென்றார்கள். இப்போது அவ்வளவு தூரம் அவர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர் மாட்டுக்கள்ளன், இவர் கஞ்சா ஹெரோயின் வியாபாரி என்று ஒரு போதைப் பொருளிலே சமூக விரோதமான ஒரு குற்றவாளியாக அடையாளப்படுத்திவிட்டு இவர்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்கிற நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். இதை நாங்கள் ஒரு 6-7 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தமிழ் இளைஞர்களை ஒரு குற்ற பரம்பரையாக்கிவிட்டு நாங்களே அதை ஆமோதிக்கின்ற, அதாவது அப்படி அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற போது அந்த நடவடிக்கை சரிதான் என்று நாங்களே வாதாடுகின்ற அளவுக்கு, இல்லை நாங்களே அதுக்கு எதிராக குரல் எழுப்பாத ஒரு நிலைமையை நோக்கித்தான் இவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இல்லை நாங்களே ஏன் இதை கட்டுப்படுத்தாமல் இருக்கின்றீர்கள், ஏன் இவ்வாறு பட்டப்பகலிலே மாட்டை திருடி கொண்டு செல்கின்றார்கள், பட்டப்பகலிலே போதைப் பொருள் வியாபாரம் இடம்பெறுகின்றது, பட்டப்பகலிலே வாழ்வெட்டு நடைபெறுகின்றது, ஏன் இவர்களை கைது செய்யுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்ற போது யார் கைது செய்யப்பட போகின்றார்கள்? எங்களுடைய தமிழ் இளைஞர்கள்.
அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்ற போதோ இல்லை தண்டனை வழங்கப்படுகின்ற பாதிக்கப்பட போது யார்? எங்களுடைய அடுத்த தலைமுறை. அவை நாங்களே எங்களுடைய அடுத்த தலைமுறையினரை ஒரு குற்ற பரம்பரையாக்கி அவர்களை ஒரு சட்டத்தினுடைய பிடியிலே அவர்களை ஒரு குற்றவாளிகளாக்கி முடக்குவதன் ஊடாக தொடர்ந்து அவர்களை ஒரு குற்ற பரம்பரையாகவே மாற்றுவது இல்லை அவர்களோடு தொடர்புபட்டவர்களை சமூகத்திலே ஒதுக்கி வைக்கின்ற ஒரு நிலைமை உருவாகும். ஆகவே இந்த விடயம் என்பது மிக திட்டமிட்ட ஒரு அதாவது ஒரு கிட்டத்தட்ட 78 ஆண்டுகளாக இலங்கை சுதந்திரம் பெற்று 78வது ஆண்டு என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். 78 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட இந்த இன அழிப்பினுடைய ஒரு தொடர்ச்சியான வடிவமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். இது வெறுமனே ஒரு சாதாரண விடயமாக கடந்து சென்று விட முடியாது. இதிலே என்னை பொறுத்தவரையிலே எங்களுடைய அரசியல் தரப்பினுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே சென்றதை நாங்கள் மனதார பாராட்டுகின்றோம். இது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவர்கள் செல்கின்ற போதுதான் இதனுடைய பெருமதியை நாங்கள் உணர முடியும். அவர்கள் செய்வார்கள் என்று நம்புகின்றோம். ஆனால் இதற்கெல்லாம் எல்லோருமே அதற்கான காரணம் இந்த 16 ஆண்டுகளிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளும் இதற்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்கின்றார்கள். இன்று கிடைக்கின்ற மேடைகளிலே விடுதலை புலிகளுடைய பெருமைகளையும் இந்த விடயங்களையும் பேசிக் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்காவது நீங்கள் ஒரு யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சிகள் எல்லாம் நீங்கள் உரணியிலே சேர்ந்து என்றாவது நீங்கள் ஒரு வடமாகாண கட்டளை தளபதியோ இராணுவ தளபதியையோ இல்லை வடமாகாண ஒரு எங்களுடைய பொலிஸ் மா அதிபரையோ பிரதி பொலிஸ் மா அதிபரையோ என்றாவது நீங்கள் சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றீர்களா? ஏன்னா அவர்களுக்கு நாங்கள் கேள்விகளை கேட்கின்ற போதும் அழுத்தங்களை கொடுக்கின்ற போதுதான் அவர்களுக்கான ஒரு பொறுப்பு கூறலும் அவர்களுக்கான அந்த விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்த முடியும். இந்த 16 ஆண்டுகளிலே நீங்கள் இந்த புள்ளிவரத்தோடு இப்படி யாழ்குடா நாட்டில் இத்தனை நீங்கள் போய் பாராளுமன்றத்திலும் மேடைகளிலுமே பேசுகின்றீர்கள். 5 பேருக்கு ஒரு இராணுவம் இருக்கின்றது, அப்படி இருக்கின்ற போது போதைப் பொருள் நடைபெறுகின்றது, வாளோடு திரிகின்றார்கள் என்றெல்லாம் பேசுகின்றீர்கள். அதை எந்த இடத்துல நாங்கள் போய் சுட்டி காட்ட வேண்டும்? வடமாகாணத்திலே இந்த விடயம் நடைபெறுகின்றது என்றால் வடமாகாணத்தை யார் தலைமை தாங்குவது? ஒரு ஆளுநர் இருக்கின்றார், இல்லை என்று சொன்னால் இராணுவம் இருக்கின்றது, போலீஸ் இருக்கின்றது. சிவில் நடவடிக்கைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய போலீசினுடைய வடமாகாண பிரதி போலீஸ் மாதிபரிடம் நீங்கள் என்றாவது சென்று சந்தித்திருக்கின்றீர்களா? புள்ளி விவரத்தோடு இந்த ஆண்டுகளில் இப்படி அதிகரித்து கொண்டு போகணும், இதை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்கள்? சரி, உங்களுக்கு ஆளணி போதாது என்று சொன்னால் வெறுமனே ஆளணி போதாது என்று 16 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்க முடியாதானே? அப்ப நீங்கள் உங்களை அப்படி என்று சொன்னால் நீங்கள் எங்களிடம் அந்த விடயத்தை தாருங்கள் என்று கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் அதை அழுத்தம் கொடுக்க வேண்டிய நீங்கள் இங்கே கதைத்து விட்டு பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு அமைச்சரோ இல்லை ஜனாதிபதியை சந்திக்கின்ற போது நீங்கள் சும்மா ஜனாதிபதியோடு சந்தித்து தீர்வு தொடர்பாக பேசுகின்றோம் என்றெல்லாம் பூச்சாண்டி காட்டுவதை விட்டுவிட்டு இந்த விடயங்களை செய்திருக்க வேண்டும். இது அவர்களுக்கான நெருக்கடியை ஏற்படுத்தும். இன்று நாங்கள் 16 ஆண்டுகளில் இப்படி யாரிடமாவது இந்த பட்டியல் இருக்கின்றதா? போலீஸ் காவல் நிலையத்திலே அந்த போலீஸ் விசாரணையின் போது படுகொலை செய்யப்பட்டவர்கள், அது அவர்கள் மீது பிழை இருக்கட்டும் சரி இருக்கட்டும், அது வேறு விடயம். நாங்களும் நடந்த இனப்படுகொலைக்கு என்ன பன்னாட்டு விசாரணை மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றோம். அந்த விசாரணையோட முடிவிலே வருகின்ற முடிவு என்பது யாருக்கு சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் கவலைப்பட. விசாரணை என்பது நியாயமாக நடத்தப்பட வேண்டும். அதே போன்று இந்த போலீசாருடைய இராணுவத்தினுடைய அத்துமீறல் என்பது இன்று பாருங்கள், எத்தனை இடங்களில் இராணுவ வாகனம் மோதி எத்தனை விபத்துகள் இடம்பெறுகின்றன. இது தற்செயலான நிகழ்வுகளாக நாங்கள் கடந்து சென்று விட முடியாது. இதற்கு பின்னணியில் கூட பல விடயங்கள் இருக்கின்றது. இன்று வடமாகாணத்திலே டிப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த கனரக வாகனத்தினால் விபத்துகள் ஏற்படுத்தப்பட்டு பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிலே பல முன்னாள் போராளிகள் கூட உயிரிழந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் சாதாரண விடயம் இல்லை. இதற்கு பின்னால் உள்ளக வெளியக சக்திகளுடைய கை இருக்கின்றது என்பது பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இது எல்லாம் ஏன் நாங்கள் கடந்து செல்கின்றோம்? இதை பற்றி யாராவது நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா? அப்ப இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு இன்று இந்த வடமாகாணத்தில் இப்படியான விடயங்களை நடைபெறுகின்றன சொன்னால் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியது யார்? இன்று சிவில் நிர்வாகம் இருக்கின்றது என்றால் காவல்துறை தான் இதுக்கு பொறுப்பு சொல்ல முடியாது. ஆகவே வடமாகாணத்துக்குரிய காவல்துறை பிரதி போலீஸ் மா அதிபரிடம் ஏன் நாங்கள் சென்று கதைக்கவில்லை? குறைந்தபட்சம் சரி, நீங்கள் ஒன்றுபடாவிட்டாலும் சரி, நீங்கள் உங்களோட ஒவ்வொரு கட்சி சார்பாகத்தான் அங்கே சென்று அவர்கள் சட்டையை பிடித்து கேள்வி கேட்கின்ற அளவுக்கு அவருக்கு நெருக்கடி வேணும். ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா சென்று என்ன முன்னேற்றம் இருக்கின்றது இதிலே, ஏன் இப்ப திடீரென்று நல்லபடி நடந்துகின்றா நீங்கள் அங்கே பார்வையிட்டோர் அவரிடம் சென்றிருக்க வேண்டும். ஏன் இதுவரை அந்த போலீசார் பணியிட நீக்கம் செய்யப்படவில்லை? ஏன் அவர்கள் இடமாற்றம் செய்யப்படவில்லை? உடனடியாக அவர்களை கைது செய்து ஒரு சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் வெறுமனே ஒரு பக்க சார்பாக நாங்கள் ஊடகங்களிலே கருத்துக்களை கூறிவிட்டு செல்வதனால் அரச இயந்திரத்துக்கு அது சொல்வார்கள், எருமை மாட்டிலே மழை பெய்ததை போன்றும். அரச இயந்திரம் இதையெல்லாம் பொருட்படுத்த போகவில்லை. அவர்களுக்கு எங்கே எடுத்தால் வலிக்குமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். இன்று வடக்கிலே ஒரு பொம்மை ஆளுநரை வைத்துக்கொண்டு இந்த அன்றுகுமார் திசாநாயக்க அரசாங்கம் தங்களுக்கான ஒரு நற்சான்று பத்திரங்களை வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தமிழரை வைத்துக்கொண்டே இந்த அரசாங்கத்தை புகழ்ந்து பேசுகின்ற அளவுக்கு நிலைமைகள் இருக்கின்றது.
நீங்கள் இப்படியான விடயங்களை அந்த ஆளுநர் உள்ளிட்ட இந்த சிவில் நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை சந்தித்து அந்த விடயங்களை நீங்கள் ராஜேந்திர மட்டங்களுக்கு எடுத்துச் செல்கின்ற போது இந்த அனுர அரசாங்கம் வடக்கிலே எப்படியான ஓரவஞ்சனையோடு செயல்படுகின்றது, தமிழர்களை எப்படி இவர்கள் ஆட்சிகள் மாறினாலும் இந்த அரச இயந்திரம் இல்லை பாதுகாப்பு கட்டமைப்பு என்பது தமிழர்களை எவ்வாறான நிலையிலே நோக்குகின்றது, கையாளுகின்றது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக வெளிப்படுத்தணும். இது எல்லாம் செய்யாமல் நாங்கள் எப்படி தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற முடியும்? பிறகு எப்படி நாங்கள் இங்கே பாரபட்சம் காட்டுகின்றார்கள்? பாரபட்சம் காட்டுகின்றார்கள் நீங்கள் 2009க்கு முற்பட்ட இனஅழிப்பு விடயத்தை வைத்துக் கொண்டோ இல்லை உங்களுடைய கற்பனை கதைகளை வைத்துக் கொண்டே நாங்கள் செய்ய முடியாதே. இதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இன்று எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே செயல்படுகின்ற கட்சிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரத்யேகமாக செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு சொல்லி ஒரு உதவியாளர்களை வைத்திருக்க முடியும். அவர்களுக்கான அலுவலக பொருட்களுக்கான ஒரு ஒதுக்கீடு இருக்கின்றது. அந்த ஒதுக்கீட்டிலே நீங்கள் இதற்கென்று சொல்லி 1-2 பேரை நியமித்து இந்த தகவல்களை நிச்சயமா பெரிய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளிலே வருகின்ற வடக்கிலே வருகின்ற அத்தனை தினசரி பத்திரிகைகளையும் எடுத்து அதை பார்வையிட்டு அந்த பத்திரிகை அந்த நறுக்குகளை அந்த செய்திகளை ஒரு நிச்சயமாக ஒரு பத்திரிகை செய்தியிலே ஒரு வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பாகவோ இல்லை இவ்வாறான போலீஸ் காவல் மரணம் தொடர்பாகவோ இல்லை இவ்வாறான சட்டவிரோத சம்பவங்கள் தொடர்பான செய்திகள் இருக்கும். அதை கத்தரித்து எடுத்து அதை ஒரு அறிக்கையாக்கி அதனுடைய பின்னணி தொடர்பாக ஒரு ஆய்வு ஒன்றை செய்து அதை அறிக்கையிட்டு அதை நாங்கள் ஒவ்வொரு கிழமையோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே இருக்கிற அத்தனை தூதரகங்களுக்கு மனித உரிமை பேரவைகளோட சகல தூதரகங்களுக்கு நாங்கள் அதை கிரமமாக நாங்கள் அனுப்பி கொண்டிருப்போமாக இருந்தால் அங்கே ஒரு வருடத்திலே ஒரு ஒரு மலை போல ஆவணங்கள் இலங்கை அரசாங்கத்தினால் இல்லை இலங்கை இந்த சிவில் நிர்வாக கட்டமைப்புகளாக தமிழர்களுக்கு எதிராக நடந்த விடயங்கள் அங்கே இருக்கு. ஒரு கணம் திரும்பி பார்க்கின்ற போது இவ்வளவு முறைப்பாடுகள் வந்திருக்கின்றதா, இவ்வளவு விடயங்கள் நடைபெறுகின்றதா? ஒருவேளை இப்போது இருப்பவர்கள் அதை மௌனமாக கடந்தாலும் நாளை அந்த இடத்துக்கு ஒரு சரியான ஒரு நபர் பொறுப்படுத்தி வருகின்ற போது ஏன் இவ்வளவு ஆவணங்களும் இதுவரை கவனத்தில் எடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு நிலையிலே அவற்றை மீள கையிலே எடுக்கின்ற பட்சத்திலே அவ்வளவும் தோண்டப்படுகின்ற போது இங்கே இன்னும் நடைபெறுகின்றது என்கின்ற விடயம் அனைத்துலகத்தால் வெளிக்கொண்டு வரப்படும். இன்று பாருங்கள், இன்று விக்கிலீக்ஸினுடைய ஆவணம் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் வெளிவந்தது. இப்போது அந்த ஒரு பிரபல தொழிலதிபர்களுடைய ஆவணங்கள் வெளியே வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படியெல்லாம் நாங்கள் எல்லாமே ஒரு கடந்து போவோம் என்று கருதிவிட முடியாது. ஆனால் அதற்கான விதைகளை நாங்கள் விதைக்க வேண்டும். சொல்வார்கள், நாங்கள் விதைத்து கொண்டே இருப்போம் என்றால் அதிலே நாங்கள் தவறு விடக்கூடாது. அது விதை முளைக்குமா முளைக்காதா என்கின்ற ஆராய்ச்சியை செய்வதை விட்டுவிட்டு முளைக்காத விதை எதற்கு நாங்கள் கொண்டை விதைக்க வேண்டும் என்று நாங்கள் வியாக்கியானம் கதைத்துக் கொண்டு இருப்பதை விட்டு நாங்கள் விதைகளை விதைப்போம். அந்த விதை முளைத்தால் மரம், இல்லை என்று சொன்னால் அது உரமாகும், அது நிலத்துக்கு உரமாகும். ஆகவே இது ஒருபோதுமே வீண் போகாது. ஆகவே அதை நிச்சயமாக இந்த பொறுப்பை எங்களுடைய தமிழ் தரப்பினர் இனியாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த அல்லைப்பட்டி விவகாரம் என்பது சாதாரண நாளை ஒருவேளை உங்களுடைய நெருங்கிய உறவுகள் ஒருவரையோ இல்லை உங்களுக்கு வலிக்கக்கூடியதான ஒரு இடத்தில் கூட இந்த உயிரிழப்புகள் இவ்வாறு இடம்பெறக்கூடும். ஆகவே இவை தடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வெறுமனே அரசியல் நிலைப்பாட்டோடு கடந்து விடாமல் இது எங்களுடைய சமூக பொறுப்பாக உணர்ந்து அதை எங்கே அடித்தால் வலிக்குமோ அதை உணர்ந்து கொண்டு சரியான முறையில் அந்த வழித்தடத்தில் இவர்கள் பயணிப்பார்கள். அந்த ஒருவேளை உங்களால் ஐக்கியப்பட்டு செயல்படுவது இந்த விடயத்திலே சாத்தியப்படாவிட்டால் இன்று கயந்திரமார் பொன்னம்பலம் செல்வர் ஐயா கயந்திரன் அவர்கள் சம்பவத்துக்கு சென்றதை போன்று நீங்கள் செல்லுங்கள், அங்காலே சுமந்திரன் செல்லட்டும், அங்காலே செல்லும் மடைக்கலதான் செல்லட்டும், எல்லோருமே செல்லுங்கள், வரிசையாக வரட்டும், எல்லோருமே சென்று சந்தித்தார்கள். அப்போ தெற்கிழங்கையில தமிழர்கள் சும்மா இல்லை. இனி தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் பிரதிநிதிகள் கேள்வியை கேட்பார்கள், அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். ஆகவே ஒரு அழுத்தம் பெறும். இவர்கள் சும்மா இருக்க விட மாட்டார்கள், பேசாமல் கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கன்னு சொல்லி. அப்ப இது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தா இந்த இடத்துல அந்த இடத்துல நின்ற காவல்துறையில போலீசார் ஒரு முடிவெடுத்து இதை செய்திருக்க மாட்டார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு மேல் இடத்துல இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும். முள்ளிவாய்க்காலின் போது கூட அங்கே களத்தில் இருந்த இராணுவத்தினர் செய்தவர்கள் அல்ல. அவர்கள் வெறுமனே அம்புகளா இதை அவர்கள் அங்கே இருந்து ஏவி விட்டவர்கள் இருக்கின்றார்கள், அந்த கட்டளை பிறப்பித்தவர்கள். ஆகவே அந்த மேலிடம் தான் சிக்கல். அதுதான் தமிழர்களுக்கு எதிரான ஒரு குவி மையமாக இருக்கின்றது. அது இன்று வேறு வடிவங்களில் தொடர்கின்றது. ஆகவே அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். அவர்களை நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டும். அவர்களை சர்வதேசத்தின் முன்னாலே பதில் சொல்ல வேண்டியவர்களாக மாற்ற வேண்டும். இதை செய்தால் ஒன்றுதான் நாங்கள் இந்த விடயங்கள். ஆனால் இன்று வரை நாங்கள் சொல்கின்ற விடயத்தை சிந்தித்து பாருங்க உறவுகளை. இந்த 16 ஆண்டுகளில் இப்படி ஏதாவது ஒரு அறிக்கையிடல், ஏதாவது ஒரு நகர்வு இந்த விடயங்களை நடைபெற்றிருக்கின்றதா? நாங்களே சேர்ந்து இப்போது மக்கள் எல்லோருமே இதுக்கு ஆதரவா வெகுண்டெழுந்திருக்கின்ற காரணம் இப்போது கூட இன்று வரை அப்படியான ஏனைய தரப்பினரிடமிருந்து எந்தவித காத்திரமான அறிக்கைகளும் வரவில்லை. கயந்திரமார் தரப்பங்கை சென்றதை தவிர்த்து வேறு எவருமே இதிலே காத்திரமான நடவடிக்கை எடுத்தாக தெரியவில்லை. என்னால் எல்லோருமே இன்னும் அதன் மேல் பூனையாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றேன்.
அப்படி இருக்கின்ற போது இவர்களுக்கு என்னென்றால் இது தேவையில்லாமல் எதுக்கு நாங்கள் கஞ்சாக்காரனுக்காக போய் நாங்கள் குரல் கொடுக்கணும், ஏன் நாங்கள் மாட்டுக்கல்லனுக்காக போய் குரல் கொடுக்கணும் என்ற ஒரு நிலப்பாடு அப்படி சில வரையறுத்து வச்சிருக்கலாம். இதை யார் உருவாக்கினது? எங்களுடைய இளைஞர்கள். ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு எங்களுடைய இளைஞர்களுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? இன்று ஒரு விளையாட்டு நிகழ்வுகளினூடாகவோ கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களினூடாகவோ எங்களுடைய எளிய தலைமுறையினரை ஒரு நெறிப்படுத்தி எங்களை சரியான ஒரு ஒரு கடிவாளத்துக்குள்ளாக அவர்களை வைத்திருப்பதற்கு எங்களுடைய கட்டமைப்புகள் என்ன? இந்த போர் ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் நொடிக்கு நொடி மரணம் துரத்தி கொண்டிருக்கின்ற அந்த போருக்கு மத்தியிலேயே மேதகவே பிரபாகரன் அவர்கள் கலை கலாச்சார பண்பாட்டு பேரவை விளையாட்டு கழகங்கள் அப்படி சகல கட்டமைப்புகளை உருவாக்கி அதுக்குள்ளாகவே கலைகளை உயிரோட்டமாக வைத்திருந்தார். எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை உயிரோட்டமாக வைத்திருந்தார். விளையாட்டு இன்று எங்களுடைய தமிழீழ பெண்கள் விளையாட்டுக்களை அணி வலைப்பந்தாட்ட அணி சுவிட்சர்லாந்து வரை வெளிநாடு சென்று அங்கே கிண்ணங்களை வென்று வாகை சூடி வந்த வரலாறு இருக்கின்றது. போருக்கு மத்தியிலும் அந்த சாதனைகள் நிகழ்த்தப்பட்டது. அந்த விளையாட்டினூடாக போராட்டம் வலுப்படுத்தப்பட்டது, அதனூடாக போராட்டம் கடத்தப்பட்டது, எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களினூடாக போராட்டம் கடத்தப்பட்டது, உயிரோடு தக்க வைக்கப்பட்டது. அந்த கலை வடிவங்களினூடாக அந்த மக்களிடையே அந்த போராட்ட உணர்வு தக்க வைக்கப்பட்டது. ஏன் உங்களால் முடியாது? ஒரு மரண நொடிக்கு நொடி மரணம் துரத்துகின்ற அந்த களத்துக்குள்ளே நின்று கொண்டு அப்படி ஒரு விடயத்தை அவர்களால் செய்ய முடிந்தது என்று சொன்னால், இன்று இந்த அரசியல் வெளியிலேயே உங்களால் செய்ய முடியாது. எந்த ஒரு கட்சியாவது, தமிழ் தேசியம் பேசுகின்ற எந்த ஒரு கட்சியாவது உங்களிடம் கலை பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்கக்கூடிய கொள்கை இருக்கின்றதா? அதற்கான கட்டமைப்பை வைத்திருக்கின்றீர்களா? இல்லை அதற்கான கிளை அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கின்றீர்களா? ஒரு இளைஞர் அணியை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களா? அந்த இளைஞர் அணி என்று சொன்னால் உங்களுக்கு ஜிஞ்சக் போடுவதற்கும் சமூக வலைத்தளங்களிலே உங்களுக்கு முரட்டுத்தனமாக முட்டு கொடுப்பதற்கு மட்டுமல்ல இளைஞர் அணி. அந்த இளைஞர் அணி என்று சொன்னால் சமூக மட்டத்திலே இளைஞர்களை தன்மைப்படுத்த வேண்டும். அந்த இளைஞர்களை நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் நீங்கள் தமிழர்களுடைய கலை பண்பாட்டு விழுமியங்களை இல்லாவிட்டாலும் ஒரு அரசியல் சார்ந்து இல்லை ஒரு விளையாட்டு சார்ந்ததென்னும் அவர்களை ஒரு இளைஞர்களை ஒரு ஒரு கட்டுக்கோப்புகள் வைத்து வெறுமனே உங்களுடைய அவர்கள் வாக்கு இயந்திரங்களாகவும் உங்களுக்கு பின்னாலே நோட்டீஸ் ஒட்டுவதற்கு சுவரொட்டி ஒட்டுவதற்கும் இல்லை துண்டு பிரசுரங்களை கொடுப்பதற்கும் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு பின்னாலே ஒரு 10 பேர் 20 பேர் உங்களுக்கு பின்னாலே ஒரு ஒரு பலமான அணியாக வெளியே வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களே தவிர உண்மையாக அவர்களாகவே சமூகத்திலே தக்க வைப்பதற்கு இந்த வேலைத்திட்டத்தை யாரும் முன்னெடுக்கவில்லை. ஒரு மகளிர் அணி யாரிடம் இருக்கின்றதா? எங்களுடைய பெண்கள் தொடர்பாக பெண்கள் இவ்வாறான வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்று பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் 90,000 பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கின்ற அவர்களை ஒரு பெண்கள் மகளிர் அணிக்கூடாக வலுப்படுத்துவதற்கும் அவர்களை மீட்டெடுப்பதற்கும் எந்த கட்சியாவது வேலை திட்டங்களை வைத்திருக்கின்றதா? ஒன்றுமே இல்லை. எல்லாமே அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலே நாங்கள் ஒரு 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 நல்ல ஒரு நிகழ்வாக இருந்தால் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிறைகுடம் ஒன்று வைப்பார்கள். அதில் ஒரு நிறைகுடம் வைத்து அதில் ஒரு தண்ணியை விட்டு மாவிலை வைத்து தேங்காயை வைத்து வாழைப்பழம் வைத்து அரிசி நெல்லோ இல்லை அதில் ஒரு சாணகம் ஒன்று பிடித்து வைப்பார்கள். ஏன்னா அதான் பிள்ளையார் என்று சொல்லி ஒரு சாணகம் இல்லாட்டி மஞ்சள்ல பிடிச்சி அருகம்புல்ல குத்தி விட்டு அது பிள்ளையார். இப்படித்தான் நாங்கள் ஒரு நிகழ்வண்ட அங்க ஒரு நிறவுடம் என்று சொன்னா நிறவுடம் இருக்கும், 2 குத்து விளக்கு இருக்கணும், சாணகம் இருக்கணும், அரிசி இல்லாட்டி இருக்கணும், வாழைப்பழம் இருக்கணும், பாக்கு வெத்தில இருக்கணும், அதில் ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கணும், சந்தனம் குங்குமம் இதை வச்சு விட்டா சரி. இதை மாதிரித்தான் நாங்கள் கடந்து போகிறோம். இதை கடந்து நாங்கள் எதையுமே நாங்கள் பார்ப்பதில்லை. வேணுமென கட்சி என்று சொன்னால் அதிலே ஒரு மகளிர் விவகாரத்துக்கு யார் ஒரு ஆளை சும்மா வைத்து என்னால் அந்த விகிதாசார அடிப்படையிலே மகளிர்களை வேட்பாளராக்கணும் அதற்காக கொஞ்சம் பேரை வைத்திருப்பார்கள். அப்படி இது இனிமேல் என்றாலும் மாறுங்கள். நாங்கள் அப்படியான ஒரு வெற்றிடத்தை விட்டதன் காரணமாகத்தான் இது எங்களுடைய இளைஞர்களுடைய தவறு அல்ல, அதை தலைமை தாங்குகின்ற தரப்பினருடைய தவறு. இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்படுவதற்கு முன்னர் எங்களுடைய ஆதர்சம் என்பது ஒரு விடுதலை போராட்டத்தை நோக்கி இருந்தது. ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களுடைய அதீத திறன்களையும் தங்களுடைய ஆற்றல்களையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு முன்னுதாரணமாக முன்னோடியாக அந்த போராட்டம் இருந்தது. அந்த போராட்டத்தினுடைய நேர்வழியான அந்த வழிநடத்தல் இருந்தது. ஆனால் இன்று அதற்கு பின்னர் எங்களுடைய சினிமாவும் வேறு விடயங்களும் எங்களை வழி நடத்துகின்றது. இன்று சினிமா கதாநாயகர்கள் ஒரு எப்போதுமே எந்த நீங்க திரைப்படத்தை எடுத்துக்கொண்டாலும் இன்று அந்த சினிமா நடிகர் கதாநாயகர்களுக்கு பின்னால் தான் சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவிலே கட்டமைக்கப்படுவதாக ஒரு பிம்பம் கட்டியெழுப்பப்படுகின்றது. ஆகவே அது இவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அவர்களை போன்று நாங்களும் தாதாக்களாகவும் டான்களாகவும் மாறினால்தான் சமூகத்திலே நாங்கள் மதிக்கப்படுவோம். இந்த முள்ளிவாய்க்காலுக்கு முன்னர் நீங்கள் ஒரு போராளியாக இருந்தால் மாவீரராக இருந்தால் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பம் உங்களோட நண்பர்கள் உங்களோட சுற்றத்தவர்கள் அத்தனை பேரை மதிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்று அப்படி அல்ல. இளைஞர்களே தவறான விடயங்கள் அவர்களாகவே தீர்மானித்துக் கொள்கின்றார்கள். பாடசாலை கல்வி சரிவரவில்லையா, அவர்கள் வேறு வழியை செல்கின்றார்கள். அவர்கள் நல்வழிப்படுத்துவதற்கு நீங்கள் எந்த முயற்சி எடுக்கின்றீர்கள்?
ஆக நாங்கள் வெறுமனே இது அரசு இயந்திரத்தின் மீது குற்றஞ்சாட்டி விட்டு முடிகின்ற விடயம் அல்ல. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீர்கள், நாங்கள் நெடுகளும் அவர்கள் மீதே குற்றஞ்சாட்டி விட முடியாது, நாங்களும் இதுக்கு காரணமாக இருக்கின்றோம் என்று. ஆக இந்த விடயத்திலே இவர்கள் இனி என்றாலும் இந்த அல்லைப்பிட்டி விவகாரத்தை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருப்பவர்கள் உண்மையாக தமிழ் மக்களை நேசிப்பவர்களாக இருந்தால் முதலில் எங்களுடைய இளையவர்களை, இப்போது கூட ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை, எங்களுடைய இளையவர்களை மீட்டெடுப்பதற்கு, எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய பிள்ளைகளாகவே இங்கே வளர்த்தெடுத்து நாளை அவர்கள் எங்களுடைய சமூகத்தை ஆளக்கூடியவர்களாக நாங்கள் மாற்றுவதற்கு உரிய வேலை திட்டங்களை இப்போதே இவர்கள் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பிக்கின்ற பட்சத்தில் தான் இப்படியான விடயங்களுக்கு நாங்கள் ஒரு களத்தை அமைத்து கொடுக்காமலாவது இருக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு நான் சுருக்கமாக ஒன்றை கூற முடியும். உண்மையிலே வடக்கிலே அதிகமான போதை நுகர்வு, போதை தொடர்பான விடயங்கள் இடம்பெறுகின்றது. இளவயதினர் அந்த போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டு கைது செய்யப்படுகின்றார்கள். அவ்வாறு கைது செய்யப்படுவர்கள் கந்தக்காடு உள்ளிட்ட தெற்கிழங்கையில் இருக்கின்ற புனர்வாழ்வு மையங்களுக்கு அங்கு சீர்திருத்தத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். அங்க ஒரு தடவை அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த போதை பயனாளர்களாக மாறி கந்தக்காடுக்கு சென்று மீண்டு வருகின்ற போது அவர்கள் ஒரு போதை பிரதான நபராக மாறி வருகின்றார்கள். இதை எங்களுடைய அரசியல் தரப்பினர் உணர்கின்றார்களா? இன்று பல ஆண்டுகளாக இந்த விடயம் முன்வைக்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் அந்தந்த மாவட்டத்திலேயே அந்த போதை புனர்வாழ்வு மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும், அது அந்த தமிழர்களுடைய நிர்வாகத்தினாலே நிர்வகிக்கப்பட வேண்டும் என்று. அப்படி என்று சொன்னால் தான் இந்த துயரங்களுக்கு முடிவு கட்ட முடியும். இன்று தெற்கிழங்கையிலே மிகப்பெரிய ஒரு சமுத்திரம் போன்ற அந்த போதை கும்பலுக்குள்ளாக அத்தனை ஆயிரக்கணக்கான போதையோடு சம்பந்தப்பட்டவர்களும் அங்கே வருகின்ற போது அங்கே ஏற்படுகின்ற உறவுகள், நட்புகள் திட்டமிட்ட வகையிலே அவர்கள் அந்த வாரான புதிய இளைஞர்களை கவர்ந்திழுப்பார்கள். அந்த சிறைக்குள்ளாகவே ஒரு நட்பு ரீதியாக பழகுவதை போன்று அவர்கள் தங்களுடைய வலைக்கில் இழுத்து அங்க சிறைக்குள்ளே அவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய தொடர்புகளினூடாக கூட இங்கே அதே போன்றுதான் இன்று ஒவ்வொரு எங்களுடைய வீட்டு வாசல் வரை ஹெரோயின், ஐஸ் போன்ற உயிர்கொல்லி போதைப் பொருட்கள் என்று வடக்கிலே நுழைந்திருக்கின்றது என்று சொன்னால் அதனுடைய தோற்றுவாய் அந்த கந்தக்காடு போன்ற புனர்வாழ்வு நிலையங்களுக்கு சென்று வருகின்ற எங்களுடைய இளைஞர்கள் தான். இதையெல்லாம் நாங்கள் இன்றைக்காவது உணர்ந்திருக்கின்றோமா? இதை தடுப்பதற்கு எல்லோரும் ஒன்றுபட்டு அந்த யாழ் மாவட்டம் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தமிழ் தரப்பினருடைய மேற்பார்வையிலே அந்த மறுவாழ்வு மையம் இயங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் என்றாவது வலுவாக முன்வைத்திருக்கின்றோமா? அதை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்டிருக்கின்றோமா? இப்படி எதையுமே செய்யாமல் நாங்கள் வந்து போலீஸ் அராஜகம் மொழி என்று கோஷம் போட்டு விட்டால் நாங்கள் புனிதர்கள் ஆகிவிடுவோம். அப்படி நாங்கள் இது கடந்து விடுகின்ற விடயம் அல்ல. இப்படி பேசிக்கொண்டே போனால் மத்திய இலக்கணங்களை பேசிக்கொள்ள முடியும் என்றால் எங்களோட பக்கத்தில் என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் அந்த ஆழமான பார்வையும் தரிசனமும் எங்களுடைய அரசியல் தரப்பினரிடம் இல்லாத பெருமையில் தான் இப்படியான அரச பயங்கரவாதம் என்பது தமிழர்களுடைய மண்ணிலே தமிழர்களை வேட்டையாடி கொண்டு இன்றும் அந்த ஒரு 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 சிறிய ஒரு சலனம் கூட இல்லாமல் வட்டுக்கோட்டை மண்ணில் நின்று கொண்டு அந்த உடலத்தோடு வந்து நீதி கேட்ட பெண்களிடையே உங்களுடைய வீரத்தை காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் இந்த வெற்றிடம் தான் அதற்கான ஒரு துணிச்சலை கொடுத்தது என்பதை தான் இந்த இடத்துல வேதனையோடு நான் சுட்டிக்காட்ட முடியும். நன்றி ராமதர். இன்றைய நிகழ்ச்சியில் அணைந்து 17 வயது இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், இன்று அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டது, அதன் பொழுது நடந்த சம்பவங்கள் தொடர்பாக தமிழ் தரப்பினர் எவ்வாறு இந்த விடயங்களை கையாளுகிறார்கள், இனி அரசு தரப்பு எவ்வாறு கையாளுகின்ற விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்புகள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.